டைம் பாஸ் டைம் பாஸ் டைம் பாஸ். ஆந்திராவில் வந்து பெரிய மீன் மாட்டாத ஜிலேபி டைம் பாஸ் டைம் பாஸ். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் சூர்யா பாலா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎன்ஆர் ஃபிஷிங். ஆரம்பிக்கலாமா? ஹாய். பார்த்து வாங்க. ஐயோ, சேஃப்டி பர்பஸ் பத்திரமா வாங்க. வீட்டுக்கு நான் பொறுப்பு சொல்லணும். அப்புறம் அன்பு தேடி வந்து அன்பாக இருக்கணும். இல்லை செட்டிங்க செடி உழுப்பு இல்லைம்மா. பார்த்தோண்ணா. ஹலோ 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 ஹலோ. ஒரு வீடு பாருங்க, செம்ம லொக்கேஷன். அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே ஒரு மீன் பெறலுது, லைட்டாக பபுள்ஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டை மீன் பிடிக்கிறது தாங்க வந்திருந்தோம். நல்லா பெரிய பெரிய சைஸ் கண்டை மீன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தாங்க மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருந்தோம். மீன் மாட்டாததால் என்ன ஆச்சுன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் சந்திரனை நான் ஜிலேபி மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிலேபி மீன் பிடிச்சிட்டு இருந்தாருங்க. ஜிலேபி மீனுக்கு நல்ல ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு, தவிடு, கோதுமை, கேக்கு தூள், பன்னு, கூட 2 முட்டை போட்டுங்க. ஜிலேபி மீன் இருந்தால் நல்லா மாட்டோம். கூடவே இந்த ரோகு மீன் இருந்தாலும் நல்லா மாட்டோங்க. பாருங்கள் நீங்களே. எதுனா நம்ம இது யூடியூப்லையா? நம்மளது வீடியோவா? நம்ம கட் பண்ணிக்கிறீங்களா? அது ஒன்று நம்ம வீடியோ ஒன்று பார்த்தீங்களா? நம்ம வச்சது நம்ம நீங்கள் நான் உங்கள் மச்சான் இருக்கிற மாதிரி சின்ன. சரி கட் பண்ணி ஒரு ஆமாம் பக்காவாக பண்ணி வீடியோலாம் இருக்குது. இருங்க அவனை எடிட். ஆமாம் வேற லெவல்ண்ணா. சரிண்ணா இருப்பில்லாத. சரிண்ணா அண்ணா. அவரு அந்த போட்டிருக்காருல வீடியோ, அவர் தான் திருவள்ளூர் மீனவர் அண்ணா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிஸ்னஸே வலை செஞ்சு கொடுக்குறது தான் பிஸ்னஸ் அவருக்கு. நீங்கள் என்ன வலை கேட்குறீங்களோ அந்த வலை ஃபுல்லாக பின்னி எவ்வளோ கேட்குறீங்களோ அத்தனை கிலோ ரெடி பண்ணியே கொடுத்துருவாரு. நம்ம ஸ்டேட்டு வலை தான் ஒன்றும் நம்ம எந்த ஒரு எதுவுமே நம்ம லைன் அடிக்கிறது அது இது எதுவுமே பண்ண எழுந்திருப்பான். ஊக்கண்ணா. ஊக்கு தான். வா 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 வா. ராடு எப்படி வலிட்டு போகிறான். சைஸ் ஆகுதுண்ணா, பரவாயில்ல. கைட்டு ஓகேண்ணா. ஊக்கு தான். வா 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 வா. ராடு எப்படி வலிட்டு போகிறான். இந்த சின்ன மீனுக்கேவா இப்படி? எடுப்பா சிக்கன் பையா. கடவுளே இவர் காலையிலேருந்து என்ன வந்து ஒரு 20 மீனை பிடிச்சிட்டு 20 சிக்கன் போயிடுன்னு கேட்குறாரு. நான் எங்கே போய் அச்சிக்கிறதுன்னு ஒரு மீனை பிடிச்சிட்டே சிக்கன் பையட்னான்ற 20 மீன் அச்சிக்கிறேன். நான் எத்தனை 20 மீன் அடிச்சா தம்பி 1 மீன் அடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஒரே வெயிட். நாங்கள் தூண்டில் போட்டு ஜிலேபி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸாக மீன் பிறந்துகிட்டே இருந்ததுங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா அலை இல்லாதனால பளிச்சுன்னு இருந்தது. மீனும் நல்லா மேயறது க்ளீனாக தெரிஞ்சதுங்க. ஒரு மீன் கூட மாட்டுறாதா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஏக்கத்தோடு தாங்க தூண்டில் போட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு மாட்டுறது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன்கள் தாங்க மாட்டிகிட்டே இருந்தது. பொதுவாக ஜிலேபி மீனுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு தாங்க. மண்புழுவில் தான் ஜிலேபி மீன் நல்லா மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராம் சந்திரனை மாவு ஃபுட்டு போட்டு செம்மையாக மீன் அடிச்சிட்டாருங்க. சரியான அடி அடிச்சிட்டாருங்க. நல்லா பெரிய பெரிய சைஸாக ஜிலேபி மீன் பிடிச்சிட்டாருங்க. ஒரு 5 கிலோ கிட்டே இருக்கும். டைம் பாஸ். ஆந்திராவில் வந்து பெரிய மீன் மாட்டாத ஜிலேபி டைம் பாஸ். இந்த மீனுக்கு ஒரு ஆள் கொஞ்சம் அப் டவுன் பண்ணுற மாதிரி. ஆந்திராவுக்கு வந்து தூண்டில் போட்டு பெரிய பெரிய சைஸ் கண்டை மீன் பிடிக்கிறது தாங்க வந்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு மாட்டுறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஜிலேபி மீன் அந்த மாதிரி தாங்க மாட்டிகிட்டு இருந்து.
எதிர்பார்க்காத டைமில் தாங்க ஒரு பெரிய சைஸ் மிருகலா மீன் மாட்டிச்சு. அந்த மீன் எப்படி கரையேற்றுற நம்ம சுதா ப்ரோ பாருங்கள். அதேமாரி உங்களுக்கும் கெண்டை மீன் பிடிக்கிற பால் செட் தூண்டில் வேணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி நம்ம சுதா ப்ரோக்கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க. அது பார்த்தா அந்த லைனில் மாட்டினுக்குது சைஸ் தான்ப்பா 4 கிலோ 5 கிலோ மொனாலாக்கியா இப்படி வந்துடுப்பா இருக்குல்லா மொனாலாக்கலாம் பார்த்து லூஸ் பண்ணி விட்டா ஆமாம் காடாவுக்கு தான் பவர் ஆகுதுப்பா மீன். அந்த லைனில் சிக்கன் இருக்கா, அது சிக்கன் ரொம்ப இது பண்ணுது. தள்ளியோ மீனை பட்டிக்கோ பிடிச்சிக்கோ மீனை பட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க பிடி மீன் கழட்டிக்கிச்சுவா கையில் கை விடு செம்மல பிடி மீனை விட்டுறாத பார்த்து அல்ல சீட்டா மீன் கழட்டிச்சுப்பா இப்போ சிக்கன் வேணா வீடியோ சிக்கன் வேணா சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு வந்து பெரிய பெரிய மீன் பிடிச்சி போடலாம்னு நினச்சிருந்தோம். பட் எங்கள் நேரமானான்னு தெரில, பெரிய மீன் எதுவும் மாட்டலைங்க. பின் வரும் நாட்களில் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பெரிய மீன் பிடிச்சி போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மீண்டும் அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.